இப்போ இந்த ஸ்கர்ட் ஆர்க் ஸ்டென்சில் நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதை காட்டுறேன். இப்போ நார்மலாக ஒரு ஸ்கர்ட் நம்ம போடுறோன்னா அதுக்கான ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சர் வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 inches ரேடியஸ் அப்படின்னா நமக்கு வாட் எவர் அந்த ஸ்கர்ட்டுக்கு ஏற்ற ஃபோல்டு நம்ம பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டிப் கார்னர்லேருந்து 5 inches நான் ஆல் ஓவர் இப்படி மார்க் பண்ணுவேன். இப்போ இங்கே தான் 5 inches அப்படின்னா இந்த 5 inches இப்படி மார்க் பண்ணுவேன். ஓகே, அங்கேருந்து ஸ்கர்ட் லென்த் மார்க் பண்ணுவேன். இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போது இந்த ஸ்டென்சில் அப்போ எதுக்கு இது தானே நீங்கள் ஃபேப்ரிக்லேயும் மார்க் பண்ணுறீங்க, அப்போ திருப்பி வேறு ஒரு பேட்டர்ன் ஷீட்டில் வேறு போட்டு ஏன் டைம் வேஸ்ட் அப்படின்னீங்கன்னா, இப்போ எல்லா ஸ்கர்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஒரே இதாக இருக்காது. இப்போ டபுள் சர்க்குலர் ஸ்கர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 layers 4 folds வரும். சர்க்குலர் ஸ்கர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 folds and 4 layers வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்கர்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அப்போ இந்த ஸ்டென்சில் எதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்னா, நம்பர் ஆஃப் பீசஸ் கட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளோ லேயர்ஸ் கட் பண்ண போகிறோம், எத்தனை ஃபோல்ட்ஸ் கட் பண்ண போகிறோம், அதோட கவுண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது டபுள் சர்க்குலர் ஸ்கர்ட் அதுக்கான ஃபேப்ரிக். இப்போ இதில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு 4 ஆன் ஃபோல்ட்ஸ் வந்து நான் லே பண்ணோம். அப்போது இது வந்து காட்டன் கிடையாது, இது வந்து ஒரு இட்டாலியன் கிரேப் ஃபேப்ரிக். இதில் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நான் மேலே திருப்பி லேயர்ஸ் வந்து போட முடியாது, ஏன்னா ப்ராப்பராக கட் பண்ண முடியாது. அதனால் நான் சிங்கிளாக 4 times போட்டு தான் நான் கட் பண்ணேன். அப்போது 4 தடவையும் திருப்பி நான் ஆர்க்கு மெஷர் பண்ணி நான் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டென்சில் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா இதை டேரெக்டாக ஜஸ்ட் நான் இந்த டாப் கார்னர் இப்படி இதை ஏன் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கல அப்படின்னா, நம்ம இப்படி வச்சு கரெக்டான செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லைன்னா கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த எட்ஜஸ் நமக்கு டியர் ஆகி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து இந்த கார்னரில் ஒரு சின்னதாக நான் இங்கே போட்டிருக்கேன், டேப் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த பேட்டர்ன் வந்து கட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போது இதை ஜஸ்ட் டேரெக்டாக இப்படி வைக்கிறோம், நம்ம மார்க் பண்ணுறோம், இங்கேருந்து ஹைட் நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்போ அடுத்த லேயர் நான் போடுறேன், திருப்பி இந்த ஸ்டென்சில் வச்சு மார்க் பண்ணுறேன், திருப்பி கட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், இன்னொன்று மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம ஃபேப்ரிக்கில் மெஷர் பண்ணுறதை விட பேட்டர்ன் ஷீட்டில் மெஷர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸாக்ட் ஆர்க் லைன். ஸோ இதில் நான் என்னோட வெயிஸ்ட் ப்ராப்பரான மெஷர்மெண்ட் வந்திருக்கான்றது எல்லாத்தையும் வாக் அரவுண்ட் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற சீம் அலவன்சஸும் இதில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது சீம் அலவன்சஸ் லைனில் தான். ஓகே, அப்போ இது ப்ராப்பராக எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சு எதையுமே யோசிக்காமல் நம்ம மார்க் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அண்ட் ஃபோல்ட்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஸ்டென்சில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஏ லைன் ஸ்கர்ட்டுக்கு வந்து நாட் கம்பல்சரி இது இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் சிங்கிள் லேயர்லேயே நம்ம வந்து போட்டுருவோம். ஏ லைனுக்கு வந்து ரேடியஸ் ரொம்ப அதிகமாக வரும். அதனால நீங்கள் ரிமைனிங் இருக்கிற ஸ்கர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.